ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்பில் நம்ம பெட் ஸ்ப்ரெட் களையாமல் நல்லா ஸ்டிஃபாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெட்டை ஒரு துணியை வச்சு நல்லா உதறி எடுத்துட்டு பெட் ஸ்ப்ரெட் 4 கார்னர்லேயும் படுற மாதிரி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த பெட் ஸ்ப்ரெடோட கார்னரில் இது போல் நீங்கள் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. பெட் ஸ்ப்ரெடோட சைஸுக்கேற்ப நீங்கள் முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 4 கார்னர்லேயும் முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இது போல் 4 கார்னர்லேயும் முடிச்சு போட்டு எடுத்துட்டு அதை இந்த மாதிரி பெட்டுக்கு அடியில் சொருகி விட்டுருங்க. 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி முடிச்சு போட்டு உள்ளே சொருகி விட்டதுக்கப்புறமா இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பெட் ஸ்ப்ரெட் சொருகாமல் இருக்கும் பார்த்தீங்களா? அதை உட்டன் ஸ்கேலு அல்லது ஸ்டீல் ஸ்கேல் அல்லது தலை சீவிர சீப்பு இருக்குது பாருங்கள், அதை வச்சு இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக அப்படியே உள்ளே விட்டு இழுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம உள்ளுக்குள்ளே சொருகிடலாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சிடலாம். ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் சீப்பை வச்சு பெட்டு சுற்றி நீங்கள் சொருகி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் சுற்றி சொருகி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பெட் ஸ்ப்ரெட் எந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக நம்ம போட்டுட்டோன்னு பார்க்குறதுக்கு அழகாகவும் நீட்டாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பெட் ஸ்ப்ரெட் போடும்போது ஒரு வாரம் ஆனாலும் களையாமல் அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்பில் நம்ம பெட்ஷீட்டை ரொம்ப ஈஸியாக ஸ்டிஃபாக எப்படி மடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் மடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் நம்ம மடித்தபடி அப்படியே இருக்குங்க, களையாது. நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா பெட்ஷீட்டை நம்ம மடித்து வச்சுருந்தாலும் அதை களைச்சி போட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் மடித்து பாருங்கள். நீங்கள் எப்படி மடித்து வச்சிங்களோ அப்படியே இருக்குங்க. பெட்ஷீட்டை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் 2ஆக மடித்து எடுத்துக்கோங்க. 2ஆக மடித்து எடுத்ததுக்கப்புறமா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இன்னொருக்கா இது போல் நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. 2ஆக மடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் பெட்டுக்கு மேலே விரித்து வச்சுட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணாமல் இது போல் பாதி அளவு மட்டும் நம்ம மடிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பாதி அளவுக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு பக்கத்தில் இருந்து இது போல் நீங்கள் மடிச்சுக்கோங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்ததாக இன்னொரு மடிப்பு இந்த மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த துணி இருக்குது பாருங்கள், அதை இது போல் அப்படியே எடுத்து முன்பக்கமாக நம்ம மடித்து விடணும். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக பெட்ஷீட் மடித்து எடுத்துட்டோம். இந்த மாதிரி நீங்கள் மடிக்கிறப்ப 1 மாதம் ஆனாலும் நீங்கள் வச்சபடி அப்படியே இருக்குங்க, களையாது. நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பெட்டில் ஏறி குதித்து இந்த பெட்ஷீட்டை வச்சு தூக்கி போட்டு என்ன தான் விளாண்டாலும் நம்ம எப்படி மடித்து வச்சோமோ அப்படியே இருக்குங்க, களையாது. பாருங்கள், நான் தூக்கி போட்டு காட்டுறேன், அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம தண்ணியை வச்சு தான் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? இந்த டிப்பில் நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நம்ம ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோங்க. ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. இதுக்கு நான் பாதி எலுமிச்சப்பழ தோல் எடுத்திருக்கேங்க. எலுமிச்சப்பழ சாறு பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அதோட தோலை எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாகலாம் தேவைப்படாதுங்க. இந்த மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுங்க. இப்போ இந்த எலுமிச்சப்பழ தோலை வச்சு இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் எல்லா பக்கமும் நம்ம தேய்ச்சி விட்டுறலாங்க. இந்த மாதிரி எலுமிச்சப்பழ தோலை வச்சு நம்ம தேய்க்கிறதுனால பார்த்திங்கன்னா எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம இந்த எலுமிச்சப்பழ தோலும் உப்போடு சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க.
எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக நான் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேங்க. டிஷ்யூ பேப்பர் அல்லது நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு துணியை வச்சு கூட தொடச்சிக்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நம்ம வந்து நல்லா தொடச்சி எடுத்துடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணியே யூஸ் பண்ணலை, ஆனால் நம்ம வந்து அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோம். இது போல் நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். பாருங்கள், இந்த டிஷ்யூ பேப்பரில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. இப்போ நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள். சுத்தமாகவே அந்த எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லைங்க. நல்லா பளிச்சுன்னு நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் தண்ணி இல்லாமல் சுலபமாக க்ளீன் பண்ண முடியுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததான் இந்த கேஸ் பேனரோட ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், அதுலேயும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எலுமிச்சப்பழ தோலை வச்சு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். லைட்டாக இதில் வந்து உப்பு தூவிக்கலாம், ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாதுங்க. இந்த மாதிரி லைட்டாக உப்பு தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி எலுமிச்சப்பழ தோலை வச்சு அப்படியே நீங்கள் தேய்ச்சிங்கனாலே அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க. இது போல் நம்ம வந்து 2 சைடும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. நல்லா பளிச்சுன்னு நம்ம வந்து சுத்தம் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக இந்த நாபு இருக்குது பாருங்கள், இந்த நாபுக்குள்ளெல்லாம் நிறைய அழுக்கு வந்து சேர்ந்துருக்குங்க. அதெல்லாம் நம்ம வந்து கத்தியை வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சில நேரங்களில் தெரியாமல் நம்ம கையில் வந்து குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தூக்கி போடுற இந்த மாத்திரை அட்டை இருக்குது பாருங்கள், இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி அந்த நாபுக்குள்ளே விட்டு இது போல் நீங்கள் வந்து அப்படியே தேய்ச்சிங்கனாலே அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அடுத்ததான் இந்த ஸ்டவ்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ளெல்லாம் நமக்கு வந்து நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்குங்க. அதெல்லாம் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி மாத்திரை அட்டையை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம தேய்க்கவே எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. கடைசியாக அதை வந்து ஒரு துணியை வச்சு அப்படியே தொடச்சி எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கேஸ் பேர்னர் இருக்குது பாருங்கள், நம்ம வந்து பாலோ அல்லது டீயோ அல்லது சாதம்லாம் வடிக்கிற தண்ணி வந்து பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு வந்து சரியாகவே எரியாது. ஒரு பக்கம் மட்டும் நமக்கு வந்து நெருப்பு வந்து சரியாக எரியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சைடு தானே லைட்டாக எரியாமல் இருக்குது அப்படின்னு நம்ம அதை கவனிக்காமல் அடுத்தடுத்து நம்ம வந்து சமைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட கேஸ் வந்து சீக்கிரம் தீந்துருங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். பாலோ டீயோ பொங்கிருச்சு, உங்களுக்கு வந்து சரியாக நெருப்பு வந்து எரிய மாட்டுக்கு ஒரு சைடில் மட்டும் அப்படின்னா இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி காலியான மாத்திரை அட்டையில் ஒரு சிசரை வச்சு ஓரமாக இது போல் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. எங்கே நமக்கு அடைப்பு இருக்கோ அங்கே வந்து இந்த மாதிரி அந்த ஓட்டைக்குள்ளே இதை விட்டு அப்படியே நீங்கள் வந்து எடுத்தீங்கனாலே அதுக்குள்ளே இருக்கிற அடைப்பு எல்லாமே போயிடுங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் பேர்னர் வந்து சின்ன சின்னதாக ரவுண்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி லைனாக இருக்குங்க. அந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிறப்பவும் நீங்கள் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே விட்டு க்ளீன் பண்ணலாங்க. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அடைப்பு எல்லாமே போயிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நெருப்பு பற்ற வச்சு பாருங்கள், சூப்பராக நெருப்பு எரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி கேஸ் பேர்னரை சுற்றி இருக்கிற பிளேட் இருக்குது பாருங்கள், அது வந்து இது போல் ரொம்ப கரையாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கலத்தாமல் அப்படியே வச்சபடி ஒரு துளி கூட தண்ணி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு எவ்வளோ கரை இருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ்வுக்கு அடியில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சிக்கங்க. அப்போ தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறப்ப அந்த அழுக்கு எல்லாமே நியூஸ் பேப்பரில் விழுந்துருங்க. நம்ம நியூஸ் பேப்பரை அப்படியே கசக்கி எடுத்து போட்டுடலாம், நம்மளோட வேலையும் மிச்சமாகும். இப்போ இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம், அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதில் வந்து 1 ஸ்பூன் எடுத்து எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் இது போல் சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக நான் வந்து ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இந்த எலுமிச்சை சாறை வந்து இந்த பேக்கிங் சோடாக்கு மேலே வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த பேக்கிங் சோடாக்கு மேலே எலுமிச்சை சாறு படும்போது இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வருங்க. இந்த ரெண்டையும் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணாலே போதுங்க. நம்மளோட கேஸ் பேர்னரில் இருக்கிற பிளேட் வந்து நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு அந்த எலுமிச்சை தோலை வச்சே நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். சுற்றி நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க. பாருங்கள், நான் க்ளீன் பண்ணவே அதில் இருக்கிற கரை எல்லாமே போகுது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வேலையை முடிச்சிடலாங்க. இதை தனியாக கலத்தி எடுத்து க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்.
அந்த கேஸ் பேர்னரில் இருக்கிற பிளேட்டில் இருந்த அழுக்கு எல்லாமே இந்த மாதிரி அந்த எலுமிச்சப்பழ தோலில் வந்து ஒட்டிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த எலுமிச்சப்பழத்தோலை தூக்கி போட்டுடலாம். கடைசியாக நம்ம வந்து ஒரு துணியை வச்சு அப்படியே தொடச்சி எடுத்துட்டாலே போதுங்க. நம்மளோட வேலை ஈஸியாக முடிஞ்சிடுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ கரையாக இருந்துச்சு, எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அந்த கரை எல்லாமே போய் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் மாற்றிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.